பிரியமானவர்களே, இந்த நல்ல ஆராதனை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு, அடுத்து பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. பெந்தைக்கோஸ்தே என்றால் 50வது நாள் என்று பொருள். பெந்தைக்கோஸ்தே என்றால் 50வது நாள் என்று பொருள். யூத மக்கள் பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், லேவியராகமத்தின் புத்தகத்திலே 23வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, அவர்களுடைய விளை நிலங்களெல்லாம் விளைந்து இருக்கும் பொழுது, அவருடைய விவசாயங்கள் செழித்திருக்கும் பொழுது, விளை நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற பொழுது, அந்த அறுவடையின் தொடக்க நாள் தொடங்கி 7 வாரம் கழித்து வருகின்ற 50வது நாள், 7 × 7 49, அடுத்த நாள் 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை சிறப்பாக ஆசரித்தார்கள். நீங்கள் அதை வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டுமன்னி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். லேவியராகமம் 23:16. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, 7 வாரங்கள் அறுவடையை சிறப்பாக செய்து 50வது நாளிலே அவர்கள் உற்சாகமாக கொண்டாடுகின்ற பண்டிகை பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. இல்லை என்று சொன்னால் வாரங்களின் பண்டிகை, அறுப்புக்கால பண்டிகை என்று அவர்கள் அழைத்தார்கள். இந்த பண்டிகையின் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மீது ஊற்றப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த காரியம் நடைபெறும் என்று யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஜனங்கள் கூடியிருக்கின்ற அந்த மேல் வீட்டு அறையிலே யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த அருட்பொழிவு, அபிஷேகத்தின் நிறைவு அங்கே
தேவ ஜனங்கள் மீது பொழிந்தருளப்பட்டது என்பதை வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகையினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்தாவியானுடைய நிறைவினாலே அவர்கள் தொடப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினாலே அவர்கள் அங்கே வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டார்கள் என்பதை திருமறையிலே நாம் படிக்கின்றோம். ஆவியானவர் நம்முடைய திருத்துவத்தினுடைய மூன்றாவது நபராக நமக்கு அவர் காட்சியளிக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் வழிநடத்துகின்றவராக இருப்பதை வேதத்திலே நாம் படிக்கின்றோம். ஆவியானவரை குறித்து அநேக காரியங்கள் இன்றைக்கு சபைகளிலே போதிக்கப்படுகிறது. ஆவியானவரை குறித்து அநேக காரியங்கள் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஒரு சில பேர் சொல்லுவார்கள், ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும், பல நாட்கள் இப்படி இருக்க வேண்டும், ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு இதுதான் அடையாளம் என்று பல வகையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் செயலாற்றுகிறார். ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்திற்கு மாணவர்கள் கொஞ்சம் பேர் சென்றிருந்தார்கள். அது இறையியல் கல்வி கற்கின்ற மாணவர்கள். அங்கே போதித்த ஒரு போதகர் வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். அவர் தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ அது தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக இங்கே வந்தேன், இந்த கூட்டத்திற்கு வந்தேன். நான் வந்து கொண்டிருந்த பொழுது நான் ஒரு தெரு வழியாக நடந்து வந்தேன். வருகின்ற வழியிலே அங்கே ஒரு நாய் ஒன்று என்னை துரத்தியது. நான் பார்த்தேன், அந்த நாய் ரொம்ப குழு 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 குழுன்னு இருந்தது. இன்றைக்கி நம்மளை பிடிச்சு கதறிரும் கொதறிரும் அப்படி சொல்லி யோசித்தேன். ஆனால் நான் சற்று தயங்கி நின்று ஓரமாக நின்ற பொழுது பார்த்த பொழுது அங்கே ஒரு நோஞ்சா மாதிரி ஒரு நாய் கிடந்தது. அந்த நாய் அது நோஞ்சா மாதிரி படுத்து கிடந்தது. திடீரென்று அது எழுந்தது. வேகமாக எழுந்து அந்த கொழு கொழு என்று இருந்த புஷ்டியாக இருந்த அந்த நாயை பிடித்து அது விரட்டி அடித்தது. அவர் அப்படியே விட்டுருந்துருக்கலாம். அதுக்கு பிறகு சொன்னது தான் சிந்தனைக்கான காரியமாக போய்விட்டது. ஆவியானவர் அந்த நோஞ்சா மாதிரி இருந்த அந்த நாய்க்குள் சென்று என்னை பாதுகாப்பதற்காக அந்த நாய்க்குள் அனுப்பிவிட்டார். ஆகவே அந்த இறையியல் மாணவர்களே ஒருவன் துடுக்கானவன். அவன் வேகமாக ஒரு பேப்பரை எடுத்து எழுதினான். என்ன எழுதுறான்னு சொல்லி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே வேகமாக ஓடினான். ஸ்டேஜுக்கு ஓடி பிரசிகார் கையில் கொடுத்துட்டு வந்துட்டான். தைரியமாக கொடுத்துட்டு வந்துட்டான். ஆவியானவரை குறித்து நீங்கள் சொல்லுகின்ற இந்த காரியம் எங்களால் புரிந்து கொள்ள முடியும், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். இன்றைக்கு பல சமயங்களிலே பல நேரங்களிலே ஆவியானவரின் செயல்பாடுகளையும் ஆவியானவருடைய காரியங்களையும் சரியாக புரிந்து கொள்வதற்கு மக்கள் தங்களுடைய அனுபவங்களை வித்தியாசமான முறைகளை போதித்து ஜனங்களை நடத்தி வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு மனிதன் கடவுளை தன்னுடைய சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்குள் அவர் வருகிறார் என்பதை வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே ஒருவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கும் மீட்படைவதற்கும் ஆவியானவர் கிரியை செய்து ஆவியானவர் அவருக்குள் தங்கியிருந்து அவருக்கு உதவி செய்கிறார் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆவியானவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? பேச மாட்டேங்கிறீங்களா? தைரியமாக சொல்ல. இப்போ எங்கே இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். The Spirit of God living on me.
தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கவனிங்க. நீங்க ஒரு தவறு செய்றீங்க, தெரிந்தே ஒரு தவறு செய்றீங்க. தெரிஞ்ச உடனே உங்களுக்குள் முதலாவது எது பேசும்? நீங்க தெரிஞ்சு ஒரு தவறு செய்றீங்க, அந்த தவறு செய்யும் பொழுது உங்களோடு முதலாவது பேசுவது எது? என்னமா? சத்தமா சொல்லுங்க. சத்தம் சரியா தான் சொல்றீங்க. மனசாட்சி. கிரேக்க தத்துவம் சாக்ரட்டிஸ் சொல்லுகிறான், மனச்சான்று என்று சொல்லுகிறான். இந்த மனச்சான்று ஒருவனை குற்ற உணர்வுகளுக்கு அதை உட்படுத்தி அவன் செய்வதை தவறில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் பவுல் அதை எழுதுகின்ற பொழுது, தன்னுடைய கடிதங்களிலே நிருபங்களிலே எழுதுகின்ற பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கின்றபடியினாலே அந்த மனசாட்சியின் வழியாக அவர் உங்களை தூண்டி நீங்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களை கண்டித்து உங்களை போதித்து சரி செய்வதற்கு உங்களோடு பேசி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அமைதி வரும் வரைக்கும், ஐயோ நான் செய்தது தவறென்று நீங்கள் அறிக்கையிட்டு திரும்புகின்ற வரைக்கும் ஆவியானவர் உங்களோடு என்ன செஞ்சுட்டே இருப்பார்? பேசிக்கிட்டே இருப்பார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருப்பார். அந்த ஆவியானவரின் செயல்பாடுகளை இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்வதற்கு, அவர்கள் அந்த தெய்வீக ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு இடமில்லாமல் போனதினாலே ஆவியானவரை குறித்து சரியான அந்த காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவரை குறித்து அநேக காரியங்கள் வேதத்திலே இருக்கிறது. இந்த ஆவியானவரை குறித்த அடையாளங்கள் இருக்கிறது. அங்கே புறாவை போல அவர் வந்தார், அவர் அக்கினிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டார், அவர் ஃபயர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு திருச்சபையில் இந்த ரெட் ஸ்டோல் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இவ்விதமாக ஆவியானவரை குறித்த அநேக அடையாளங்கள் நம்முடைய திருமறையிலே இருக்கிறது. ஆனால் இந்த ஆவியானவரின் காரியம் என்ன? அவர் நம்மை கன்வின்சிங் ஆஃப் சின், பாவத்தின் தன்மையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மோடு இடைபடுகின்ற ஆவியானவர். அடுத்து நம்மை தேற்றுவதற்கு நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவர் ஆவியானவர். நம்மை ஆற்றுவதற்கு நம்மோடு கூட இருந்து நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை போதித்து வழி நடத்துவதற்கு நம்மோடு இருக்கின்ற ஆவியானவர். முதலாவது சொன்னேன் கன்வின்சிங், இரண்டாவது கம்போட்டர், மூன்றாவதாக கவுன்சிலர். நாம் பார்க்கின்ற பொழுது ஆவியானவர் இவ்விதமாக நமக்குள் செயல்படுவதை நாம் பார்க்கலாம். அவர் நல்ல ஒரு கம்யூனிகேட்டர், ஹி இஸ் a good communicator, தொடர்பாளர். ஆவியானவர் நல்ல ஒரு தொடர்பாளர். ஒரே ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சற்று எடுத்து வாசிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 8:26, ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பல நேரங்களில் வருத்தத்தின் பாதையில் செல்லும் பொழுது, துன்பத்தின் பாதையில் செல்லும் பொழுது, நெருக்கத்தின் பாதையில் செல்லும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஜெபம் பண்ணவே முடியல. ஆனால் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், உள்ளத்திலே ஒரு தெளிவு, உள்ளத்திலே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். என்ன போராட்டம்? நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் நம்மளால் வாய் திறந்து என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கின்ற நல்ல ஒரு கம்யூனிகேட்டர், நமக்காக பிதாவின் வலது வாரசத்தில் இருந்து நம்மோடு இருந்து பிதாவினிடத்தில் சொல்லுவதற்கு அவர் நல்ல ஒரு தொடர்பாளர். நமக்குள் இருக்கின்ற ஆவியானவர் குட் கம்யூனிகேட்டர். நீங்கள் ஜெபம் பண்ண முடியாத சூழலில் தவிக்கும் பொழுது, நெருக்கத்தின் வழியாக செல்லும் பொழுது நமக்காக நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கின்றவர் யாரு? ஆவியானவர். சத்திய வழியில் நடத்துகின்றவர் ஆவியானவர். கவுன்சிலர்.
அடுத்து நாம் துன்பத்தின் வழியாக செல்லும் பொழுது, பாடுகளின் வழியாக சொல்லும் பொழுது, ஆறுதலற்ற நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், கம்போர்ட்டர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபை வளர்ந்து பெறுகிற்று. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபை வளர்ந்து பெறுகிற்று. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்ற ஆவியானவர். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு கம்யூனிகேட்டர், நமக்கு நல்ல ஒரு கவுன்சிலர், நமக்கு நல்ல ஒரு கம்போர்ட்டர். அப்படிப்பட்ட நல்ல ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இப்போ சொல்லுங்க, எங்கே இருக்கிறாரு? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துகிறார் ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நாம் படிக்கலாம். He reveals our future. வேதத்திலே தெளிவாக படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அங்கே 21ஆம் அதிகாரம் 11வது வசனம், அப்போஸ்தலர் 21:11. பவுலினுடைய கச்சையை எடுத்து பாருங்கள், பவுலுக்கு நேரிடப் போகின்ற ஒரு பெரிய பிரச்சனை. உன்னை கட்டிக்கொண்டு போய்விடுவார்கள், உனக்கு துன்பம் விளைவிக்கப்படும், பாடுகள் வரும் என்று அங்கே ஆவியானவர் பவுலினுடைய எதிர்காலத்தை தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய எதிர்காலத்தை ஆவியானவர் நமக்குள் இருந்து சில நேரங்களிலே அவர் நேர்த்தியாய் வழிநடத்தி சொல்லுவார். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இந்த ஆவியானவர் விடுதலை தருகிறவர், நம்மளை ரிலீஸ் பண்றார், நிறைய காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகின்ற ஆவியானவர். இன்றைக்கு அதுதான் செய்தி, விடுவிக்கின்ற ஆவியானவர். நான் ஒரு 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம், பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்கனின் புத்தகம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 37வது அதிகாரத்திலே கர்த்தருடைய கைமை என்மேல் அமர்ந்ததென்று எசேக்கியேல் சொல்லுகிறார். அங்கே ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். அந்த பள்ளத்தாக்கில் என்ன கடந்ததான் பாருங்கள். அங்கே எலும்புகள் உலர்ந்து போய் மகா திரளாய் கிடந்தது. 2வது வசனம், மகா திரளாய் எலும்புகள் உலர்ந்து போய் கிடந்தது. உலர்ந்து போன எலும்பு, ட்ரை போன்ஸ், ட்ரை போன்ஸ், உலர்ந்து போன எலும்புகள். இப்போ கர்த்தர் கேட்கிறாரு, மனுபுத்திரனே, இவைகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். உலர்ந்து போன எலும்புகள், உயிரற்ற எலும்புகள். பாருங்கள், உலர்ந்து போன எலும்புகள், உயிரற்ற எலும்புகள். இதுக்குள்ள உயிர் வருமா? நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இதற்கு நரம்புகள் உண்டாகும், இந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும், நீ ஆவியை ஊதும் பொழுது 4 திசைகளிலும் இருந்து வந்து இந்த எலும்புகளுக்குள் அந்த ஆவி அங்கே புகுந்து அவைகள் உயிரடையும் என்று சொல்வார். 10வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். உயிரற்ற எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள், ஒன்றுக்கும் உதவாத எலும்புகள், ஆனால் உயிர் பெற்று மகா சேனையாய் எழுந்து நிற்பதற்கு அங்கே ஆவியானவர் செயல்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வறண்டு போன நம்முடைய வாழ்வை, வறட்சியாக இருக்கின்ற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை, உலர்ந்து போய் கிடைக்கின்ற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை, ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கின்ற நம்முடைய வாழ்வை ஆவியானவர் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பித்து உயிரடைய செய்வார், விடுதலை தருவார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், வேற்று வாழ்வில் இருந்து ஆண்டவருடைய கரம் உயிரற்ற வாழ்வில் இருந்து உயிருள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்விற்கு உங்களுக்கு மாற்றம் தருவதற்கு, அவர் விடுதலை தருவதற்கு ஆவியானவர் காத்திருக்கிறார்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் வறண்டு போன ஒரு நிலை, உலர்ந்து போன ஒரு நிலை, உயிரற்ற ஒரு நிலை, உயிரற்ற ஒரு தன்மை என்னுடைய வாழ்வில். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ந்து போய் கிடக்கின்றேன். எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் உயிரற்ற ஒரு சூழலிலே ஆவிக்குரிய உயிர் நான் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு உயிர் பெறுவதற்கு, என்னுடைய ஆன்மீகம் உயிர் பெறுவதற்கு, என்னுடைய வாழ்வில் ஒரு உயிர் மீட்சியை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் எனக்கு விடுதலை தருகிறார். அன்புக்குரியவர்களே, உயிரற்ற எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற பொழுது மகா சேனையாய் எப்படி நின்றது? காலோன்றி நின்றது. உயிரற்ற ஆன்மீக வாழ்க்கை ஆவியானவரால் உயிர் பெறும் பொழுது நாம் எப்படி நிற்போம்? சொல்லுங்களே. மகா சேனையாய் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு புது வாழ்வை, உயிருள்ள ஒரு வாழ்வை தருகிறார். இரண்டாவதாக, இந்த ஆவியானவர் செய்கின்ற காரியம் வேற்று வாழ்விலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்கு நம்மை விடுதலை தருகிறார். வேற்று வாழ்வு என்று நான் சொல்லுவது, தீமையான வாழ்வில் இருக்கின்ற மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுவார், அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே 18, 19, 20 இந்த 3 வசனங்களை யாராவது ஒருவர் சத்தமாக நிறுத்தி வாசிங்க, மற்றவங்க கவனிங்க. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இல்லை, இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். சரி, நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்குது. ஆனா எனக்குள்ள அது என்று நன்மை செய்கிற காரியம் சொல்லுங்களேன், இல்லை. அடுத்து சொல்கிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அப்படி செய்யல. எனக்குள் என்ன இருக்கிறது? வாசமாயிருக்கிற பாவம் அப்படி செய்ய தூண்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நான் நல்லவனை வாழணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஆனால் என்னால் நல்லவனை வாழ விரும்ப முடியல. நான் நல்ல வழியில் நடக்கணும்னு சொல்லி முயற்சிக்கிறேன். என்னால் நல்ல வழியில் நடக்க முடியல. எனக்குள் இருக்கின்ற வேற்று வாழ்விலிருந்து, தீமையான வாழ்விலிருந்து கடவுள் என்னை விடுவிக்கிறார். ஆவியானவர் என்னை விடுவித்து ஒரு புதிய வாழ்வை தருகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் இருக்கும் பாவமே. நிர்பந்தமான மனுஷன் பவுல் தான் சொல்றாரு, யார் என்னை இந்த மரண சரீரத்தில் இருந்து விடுவிக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிற வாழ்வில் இருந்து என்னை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். இன்னைக்கு வேற்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இருக்கலாம், கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இருக்கலாம். செய்வதெல்லாம் எனக்கு பிரியமில்லை, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த காரியம் செய்வதுக்கு எனக்கு பிடிக்கல, ஆனால் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு எனக்கு சம்பந்தமில்லை, ஆனால் செஞ்சுட்டு இருக்கிறேன். சொல்லுகிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, ஆவியானவர் உங்களுக்கு வேற்று வாழ்வில் இருந்து ஒரு புதிய வாழ்வுக்கு உங்களை வழி நடத்துகிறார். முதலாவது சொன்னேன், உயிரற்ற நிலையிலிருந்து, ஆன்மீக உயிரற்ற நிலையிலிருந்து ஆன்மீகத்தின் உயிருள்ள நிலைக்கு ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். இரண்டாவது, வேற்று வாழ்வில் இருந்து புதிய ஒரு வாழ்வுக்கு ஆவியானவர் உங்களுக்கு வாழ்வளிக்கிறார். கடைசியாக, மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு போய் வாசித்தார் அல்லவா? ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 61வது அதிகாரத்தை அவர் அங்கே வாசித்தார். அதைத்தான் நாம் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் படித்தோம் அல்லவா? லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த 4வது அதிகாரத்திலே இயேசு சொன்னார். அங்கே 18வது வசனம், லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று இயேசு வாசித்தார். ஆவியானவர் சிறையிருப்பின் வாழ்விலிருந்து சிறப்பான வாழ்விற்கு
வழி நடத்துகிறவர். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சத்தியமும் ஜீவனுமாய் எங்கட்கு என்றும் தாங்கிடும், சுத்தமாய் நடப்பதற்கு சுத்தாவி எந்திடும், சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். யாரும் சந்தப்படுவோம். சித்தம் திறந்தருளும் பல தானங்களே இந்நேரமதி வானவன் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரமல்ல ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் சிறையிருப்பின் நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு ஆவியானவர் சிறப்பான வாழ்வை தருவதற்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். சிறைப்பட்டு போன வாழ்விலிருந்து சிறப்பான ஒரு வாழ்விற்கு உங்களுக்கு வாழ்வு தருவதற்கு, விடுதலை தருவதற்கு ஆவியானவர் யாரோட இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, யாரோட இருக்கிறாரு? வாசிங்க. ஏசாயா 61:3 வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அடுத்து 4வது வசனம், அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். நீங்கள் இழந்து போன எல்லா பாக்கியங்களையும், நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், நீங்கள் துக்கித்து போன ஆண்டுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி, அவர் உங்களுக்கு துயரத்துக்கு பதிலான ஆனந்த தைலத்தையும், சாம்பலுக்கு பதிலான சிங்காரத்தையும் தருகின்ற ஆவியானவர் யாரோட இருக்கிறாரு? நம்மில் இருக்கிறார். தருவாரா தரமாட்டாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தருவாரா தரமாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சிறைப்பட்டு போன வாழ்க்கையை, சாம்பலான வாழ்க்கையை சிங்காரமான வாழ்வாக இந்த காலை வேளையிலே கடவுள் மாற்ற முடியும். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். விடுதலை தரும் ஆவியானவர், விடுதலை தரும் ஆவியானவர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். பல நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், சாம்பலும் குப்பையுமா இருக்கிற நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி கேட்போம். ஏன்? நம்முடைய நிலை அப்படி. நம்முடைய சாம்பலையும் குப்பையையும் எண்ணி எண்ணி நம்முடைய வாழ்க்கையில் நாம் துவண்டு போய்விட்டோம். ஆண்டவர் உங்கள் வாழ்வை சிங்காரமாய் மாற்றுவார். பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆவியானவர் உங்களுக்கு சிங்கார வாழ்வை தருவார். சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்கு சிங்காரமான வாழ்க்கையை தருவார். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே சிங்காரத்தை தருவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துக்கத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், பாழாய் கிடந்த எல்லாவற்றையும் கட்டிக்கொள்வதற்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தருவார். இதெல்லாம் போயிட்டேன்னு சொல்லி ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு இழந்ததை இரட்டிப்பாய் தருவார். ஆவியானவர் சிறைப்பட்டு போனவருடைய இறைப்பை மாற்றி சிங்காரமான வாழ்வுக்கு அவர் விடுதலை தந்து வழி நடத்துகிறார். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, ஆன்மீக உயிரற்ற வாழ்விலிருந்து உயிருள்ள வாழ்வுக்கு விடுதலை தருகின்ற ஆவியானவர். 2வது, வேற்று வாழ்விலிருந்து புதியதொரு வாழ்வுக்கு வாழ்வு தருகின்ற ஆவியானவர், விடுதலை தருகின்ற ஆவியானவர். 3வதாக, சாம்பலில் இருந்து சிங்காரத்திற்கு, சிறையிருப்பில் இருந்து வாழ்வான உயர்வான நிலைக்கு ஆவியானவர் விடுதலை தந்து வழி நடத்துகிறார். அந்த ஆவியானவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? சத்தமா சொல்லுங்க, எனக்குள் வாசம் பண்ண. தைரியமா சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறாரு? கொஞ்சம் பேருக்கு பயம், ஆவியானவர் மட்டும் வந்துட்டா ஏதோ பெரிய பிரச்சனை இல்லை. அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். யாருக்குள்ள தான் இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாடுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே,
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உன்னாலில் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரே. ஜெபிப்போம். எங்களுக்கு விடுதலை தரும் ஆவியானவரே, விடுதலை என் வாழ்வுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், நொந்து போன வாழ்வில் இருந்து விடுதலையையும் தருகின்ற ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களோடு இருப்பேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்குள் உலாவுகின்ற ஆவியானவர், நமக்குள் வாசம் பண்ணும் ஆவியானவர், நம்மோடு இருக்கின்ற ஆவியானவர் ஆன்மீக உயிரற்ற வாழ்வில் இருந்து உயிருள்ள ஒரு ஆன்மீகத்திற்கு நம்மை வழிநடத்துவார். வேற்று வாழ்க்கையில் இருந்து, தீமையான வாழ்வில் இருந்து நம்மை விடுவித்து புதிய வாழ்வுக்கு வழிநடத்துவார். சிறையிருப்பின் வாழ்வில் இருந்து விடுதலையாக்கி சிங்காரமான வாழ்விற்கு நம்மை உயர்த்துவார். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்குள் வாசமாயிருக்கும் ஆவியானவரே, எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நமக்குள் வாசம் பண்ணும் ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறவர். எங்கள் அன்பின் தந்தையை, இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய சிங்காரத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போன நன்மைகளையும் இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதியும். வேற்று வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு வழிநடத்தும். உயிரற்ற ஆன்மீக நிலையில் இருந்து உயிருள்ள ஒரு ஆன்மீக நிலைக்கு நீர் உயர்த்தும் ஆண்டவரே. உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.